எலான் மாஸ்க் அவர்கள் உலகின் பல கோடி மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தை உருவாக்கியுள்ளார். ஆகவே குறிப்பிட்ட ஒரு தொகையை நீங்கள் முதலீடு செய்து இந்த வேலைவாய்ப்பில் நீங்களும் பங்கு கொண்டு உங்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளலாம் என ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளில் சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவியது. ஆனால் இறுதியில் தான் இந்த விடயத்தின் உண்மைத்தன்மை புரிந்தது. இவை அனைத்தும் போலியான தகவல்கள். சிலர் ஒன்று சேர்ந்து மக்களின் பணத்தை கொள்ளையடிப்பதற்காக திட்டமிட்டு இணையதளத்தை தவறான முறையில் பயன்படுத்தி மேற்படி தகவல்களை பரவ செய்துள்ளனர். அதுபோல இலங்கையிலும் ஒரு சில தகவல்கள் இன்று கிடைக்கப்பட்டது. மத்திய வங்கியின் ஆளுநர் இலங்கை மக்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது போல, அதாவது குறிப்பிட்ட ஒரு தொகையை மக்கள் முதலீடு செய்தால் லாபம் கிடைக்கும் என ஒரு AI வீடியோ தயாரிக்கப்பட்டு தகவல்கள் பரப்பப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் அதிகம் பகிரப்பட்டுள்ளதாக அறிய கிடைக்கின்றது. பின்னர் இவை போலியானதென அடையாளப்படுத்தப்பட்டுவிட்டது. எனவே சகோதரர்களே, உங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக வாட்ஸ்அப், பேஸ்புக்களில் வரும் நீங்கள் அறியாத லிங்குகளை, அதாவது உங்களுக்கு கிஃப்ட் இருக்கின்றது, ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கின்றது, அல்லது முக்கிய செய்தி ஒன்று இருக்கின்றது, உங்களுக்கு தகவல் வந்தால் நீங்கள் அவற்றை நன்கு பரிசோதிக்காமல் தயவு செய்து அவற்றை கிளிக் செய்து விடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுடைய மொபைலில் உள்ள தகவல்கள், குறிப்பாக உங்களுடைய பர்சனல் போட்டோக்கள், அடுத்தது உங்களுடைய வங்கி தகவல்கள் அனைத்தையும் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளும். ஆகவே எப்போதும் விழிப்புணர்வோடு இருங்கள்.